Hello friends, last video la நம்ம box plot ஓட example பத்தி பார்த்தோம். அதோட இன்னொரு மெத்தட் calculation எப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். lower of upper of பிரிச்சு மீடியனை calculate பண்றோம் இல்லையா? இதுல ரெண்டு விதமா calculate பண்ணலாம். ஒன்னு inclusive method and exclusive method. inclusive method தான் default இருக்கக்கூடியது. exclusive method நான் explain பண்ணிருக்கிறது last videoல. இப்போ inclusive methodல எப்படி இருக்கும்னா இந்த 51 வந்து காமனாக எடுத்துப்பாங்க. ஸோ லோயர் ஆஃப்லேயும் இன்க்ளூட் ஆகும், அப்பர் ஆஃப்லேயும் இன்க்ளூட் ஆகும். மீடியன் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஐக்யூஆர் கண்டுபிடிப்பாங்க. இது வந்து இன்க்ளூசிவ் மெத்தட். எக்ஸ்க்ளூசிவ் மெத்தடில் இந்த 51 அப்பர் லிமிட்லையும் லோயர் லிமிட்லையும் கேல்குலேட்டே பண்ண மாட்டாங்க. அது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் மெத்தட் தான் பாக்ஸ் பிளாட் கன்சிடர் பண்ணி. எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம ஆப்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணுறாப்புல இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவுட்புட் பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்கள், லோயர் லிமிட் வந்து 42.5 42 காட்டுது. ஏன்னா இது வந்து டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் மெத்தடை கேரி அவுட் பண்ணுறதுனால நமக்கு லோயர் லிமிட் வந்து 42.5 வருது. இதே எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட் அதாவது மீடியனை கன்சிடர் பண்ணாமல் வரும்போது நம்ம காமிச்ச 32.5 தான் அப்பர் லிமிட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம ஆப்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபால்ஸ் கொடுத்தேன். இதே நான் ட்ரூ கொடுத்தேன்னா இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அதாவது வெர்டிக்கல் வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதனால் கிராஃப் எக்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸ் ஆகிடுச்சு, ஒய் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஆகிடுச்சு. ஆகிட்டு நமக்கு வெர்டிக்கலாக பாக்ஸ் பிளாட் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் பாக்ஸ் பிளாட் எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.